பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில், அதே போல அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மார்க் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எனவே ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தரின் ஊழியத்தை துணிச்சலாக செய்யுங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் தலைப்பு கர்த்தரின் ஊழியத்தை துணிச்சலாக செய்யுங்கள். Do the Lord's ministry boldly. Do the Lord's ministry boldly. அப்படி என்றால் கர்த்தரின் ஊழியத்தை துணிச்சலாக செய்ய வேண்டும். எனவே இந்த தலைப்புல தேவன் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வேகமாக வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சி குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னுடனே கூட தீங்கு அனுபவி என்றார். அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு தலைகளை தாழ்த்தி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இந்த கால வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஒரு விசை கூட ஆண்டவரே நீர் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் என் தேவனாகிய கர்த்தர் 7-8 வசனங்களை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவனுடைய வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. ஆண்டவரே, தேவனுக்காக தேவனுடைய ஊழியத்தை அவர் நமக்கு எனக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும், எனக்கு செய்த நன்மையை பிறருக்கு சொல்லத்தக்கதாக அந்த துணிச்சலை, அந்த துணிகரமாக துணிச்சலாக தேவனுடைய ஊழியத்தை தேவன் எனக்கு செய்ததை நான் சொல்ல எனக்கு துணிச்சலை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உடைய துணிவை தாரும், துணிச்சலை தாரும். துணிந்து எழுந்து பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் துணிச்சலாக வெட்கப்படாம இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபைதாரும். இயேசுவின் நாமத்தில் நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். ஆமென், ஆமென். உட்காருவோம். தேவனுடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 வாசி கேட்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த ஆவியமுள்ள தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரா, அல்லது தேவனுடைய பலமும் தேவனுடைய அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? தேவன் எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். சரி, ஆண்டவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரா? சொல்லுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எந்த ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை?
பவராவி எனக்குள்ளே. எப்படி? பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. எப்படி? என்ன ஆவி நமக்குள்ள இருக்குது? பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன், ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக இங்க 2 தீமோத்தேயு புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்களை மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. எந்த ஆவியை கொடுக்கல? எந்த ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுக்கல. எந்த ஆவியை கொடுத்த? அந்த பவர் ஆவி, அந்த பவா, அந்த பலன், அந்த பலனையும் எனக்கு ஆண்டவர் பலனையும் அன்பையும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நல்லா சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பயாவியை கொடுத்திருக்கிறாரா? அவருடைய பலன், அவருடைய பலம், அவருடைய அன்பு, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரா? அன்பும் சொல்லுங்க, பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவன் கொடுக்காதது எது? அந்த பயாவி. அதுதான் சொல்லணும், பயாவி எனக்குள்ளே. எப்படி? பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே, ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரின் ஊழியத்தை துணிச்சலாக செய்யுங்கள். அப்போ தேவனுடைய ஊழியத்தை எப்படி செய்யணுமா? எப்படி செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க. அந்த துணிச்சல வரல. துணிச்சல் என்ன? ஒரு பாம்பு வருது, அந்த பாம்பு அடிக்க, ஐயோ பாம்பு வருது, ஐயோ பாம்பு வருது, பாம்பு அம்மா ஓடியா ஓடியா, அண்ணா ஓடி ஓடிவா, மாமா அக்கா அண்ணன் தம்பி ஓடியாங்க ஓடியாங்க, பாம்பு வந்துச்சு பாம்பு. அப்படியே கத்துவ. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? முதல்ல எங்க கட்டை கிடைக்குது, கொம்பு கிடைக்குது, எடுப்ப எடுக்க மாட்டியா? சொல்லுங்க. கட்டை கொம்பு எடுத்து என்ன பண்ணுவ? அதை அடிப்பியா? இல்ல இல்ல, அதை விட்டுட்டு ஐயோ பாம்பு வந்துச்சு ஓடியாங்கோ ஓடியாங்கோ, அக்கம் பக்கம் ஓடியாங்கோ ஓடியாங்கன்னு யாரா போய் கூப்பிடுறியா? அது நேரம் உன் வீட்டு உள்ள போய் பாதிக்கும். இப்ப யாருக்கு பிரச்சனை? அப்படிதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த பயாவி நமக்குள்ள இருக்கு. துணிச்சலாக பவராவி எனக்குள்ள, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள அகற்றி விட்டேன் கசப்புக்களை. அல்லேலூயா. அப்ப அந்த துணிச்சல், சத்தம் வர மாட்டேங்குது. என்னது துணிச்சல்? சொல்லுங்க. சத்தமா சொல்லு. எப்படி துணிச்சல்? துணிச்சல் துணிச்சல். அப்படியா? கையை உயர்த்திட பண்ணோம். துணிச்சல். கர்த்தரின், சொல்லுங்க, கர்த்தரின், கர்த்தரின் ஊழியத்தை துணிச்சலாக செய்வேன், செய்வேன்,
செய்வேன். செய்யுங்கள். செய்வேன். கைகளை தட்டி, கையை நல்லா தட்டி துணிச்சலா செய்யணும். ஆக ஆண்டவர் do the Lord's ministry boldly. ஆக கர்த்தரின் ஊழியத்தை துணிச்சலாய் செய்யுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த துணிச்சல் இருக்கணும். அந்த துணிச்சல் எப்படி வரும்? அந்த பலன், தேவனுடைய பலன். யாருடைய பலன்? தேவ பலன் யாருக்கு வராது தெரியுமா? யாருக்கு வராது தெரியுமா? தேவ பலன், தேவ அன்பு யாருக்கு வராது தெரியுமா? தேவனுடைய தெளிந்த புத்தி, தெளிந்த புத்தியின் ஆவி யாருக்கு கிடைக்க தெரியுமா? சர்ச்சுக்கு கரெக்டா ஆலயத்தில் ஆரம்பிக்கும் போது உள்ள வராதவர்கள், அவர்களுக்கு அந்த துணிச்சல் வராது. சர்ச்சுக்கு கரெக்டா வந்து வெயிட் பண்ணி உட்கார்ந்து தேவாலயம் ஆரம்பிக்கும் போது முதல் ஆராதனையோ, இரண்டாவது ஆராதனை, மூணாவது ஆராதனையோ, ஒவ்வொரு பாற்றும் ஒவ்வொரு ஆராதனை வந்து வெயிட் பண்ணி உள்ள வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோமே, அவர்கள் மேல ஆண்டவர் நம்ம துதியின் சத்தத்தை கேட்டு அந்த துதி பலி, நன்றி பலியை, அந்த பான பலியை, அந்த சாஷ்டாங்க விழுந்து பணிந்து குனிந்து தேவனை கத்தி கூவி ஆராதித்து, அது அத்தனை உன் வாயின் வருகிற வார்த்தைகள் அத்தனை அது பலியாய் மாறுகிறது. அந்த பலியாய் மாறும்போதுதான் அவங்களுக்கு தான் தேவ சத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய பலத்தை ரிசீவ் பண்ண முடியும். அவர்கள் தான் தேவனுடைய ஆவியை, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். சோ அவர்களோடு அவர்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக துதியின் ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு உள்ள நுழைறவங்க அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால் அவர்கள் அந்த துதியின் ஆராதனை விட்டு விட்டார்கள். அவர்கள் அந்த துதியின் சத்தத்தை செய்யவில்லை. துதியின் சத்தத்தை பண்ணாதபடினால அவர்களுக்கு தேவ பலன் கிடைக்காது, தேவனுடைய அன்பு இருக்காது, தேவ அன்பு இருக்காது. ஆக தேவனுடைய பலனும் கிடைக்காது. அந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவியும் வராது. கவனிங்க, யாரும் பேசக்கூடாது. தெளிந்த புத்தி உள்ள ஆவியும் வராது, கிடைக்காது. ஆக அது மட்டுமல்ல, ஓய்வு நாளை விட்டு விடுவார்கள், சபை கூட நாட்களை விட்டு விடுவார்கள். தேவன் ஆண்டவர் சொன்ன அந்த துளிச்சலான ஊழியம் எனக்கு எத்தனை ஆண்டுகள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அந்த துணிச்சல், ஆண்டவர் உன்னை ரட்சித்தது, உன்னை கர்த்தர் அவர் வழிநடத்தி உன்னுக்குள் இருந்த பேய்களை, பிசாசுகளை, நோய்களை தீர்த்து 338 முக்கோடி தேவர்கள் என்று சொல்லுவார்கள் நம் முற்பிதாக்கள். நாம அதை சொன்னோமா இல்லையா? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் சொன்னோம் இல்லையா? 338 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை கோடி? சத்தமா சொல்லுங்க. 338 முக்கோடி தேவர்கள். சொன்னமா இல்லையா? நான் சொல்லிக்கிறேன். நீங்க சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொன்னீங்களா இல்லையா? இதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்றுக்கொள்றது முன்னாடி சொன்னீங்களா இல்லையா? ஆண்டவரே, நானே சொல்றேன், நான் சொல்லி இருக்கிற 338 முக்கோடி தேவர்களே, என்னை என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்க தேவர்களே அப்படின்னு பாட்டா பாடிக்கிறேன். எங்க அப்பா இதை பாட்டா பாடுவார். என் குமார குமாரத்திகளுக்கு எப்படி சொல்லுவாரு? என் முதல் மகனாகிய, என் இரண்டாம் மகனாகிய, என் மூத்த மகனாகிய, என் இளைய மகனாகிய, என் குமாரத்தியாகிய என் குமாரர்களுக்கும் 338 முக்கோடி தேவர்களும் என் பிள்ளைகளுக்கு பக்கபலமாய் பாதுகாவலாய் இருப்பார்களாக அப்படின்னு பாடுவார் எங்க அப்பா. அறியாமையின் காலம், ஆண்டவர் இல்லாத காலம், ஆண்டவருக்குள்ள வராத காலம், அப்படி பாடினார்கள். நானும் அதை நம்பினேன். எங்க அப்பா பாடினாரு, எங்க அம்மா பாடினாங்கன்னு நானும் அதை பாடினேன். எப்படி பாடின? 338 முக்கோடி தேவர்களும் நம்ம போக்கு வரத்துல நமக்கு பாதுகாப்பு இருப்பார்கள், நம்மளை காப்பார்கள் என்று. ஆக எந்த முக்கோடி தேவர்களும் பாதுகாக்கவில்லை. அங்க பரிசுத்த ஆவியும் இல்லை, பரிசுத்த பாதுகாப்பும் கிடையாது. ஆக அப்படி பாடினார்கள். ஒரு காலம் வரும்பொழுது ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்ட போது, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட போது, அந்த 338 முக்கோடி தேவர்கள் சொன்னார்களே, அந்த தேவர்கள் யார்? அந்த தேவர்கள் யார்? இந்த பூமியிலே நம்மோடு கூட நம்மளோடு வாழ்ந்து நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கை முற்பிதாக்கள் ஆகிய நம்முடைய குடும்பத்தார், அவர்கள் தான் செத்தவர்கள், பேய்கள். அவர்கள் ஒரு கூட்டம். இரண்டாவதாக நாம் வணங்கி வந்த விக்கிரகங்கள் விக்கிரகமா சிலை செய்து, மரத்தால கல்லால சிலை செய்து, வெங்கலத்தால பித்தளையால பொன்னால தங்கத்தால நம்ம சிலை செய்து வணங்கி வந்தோமே, அவர்கள் ஒரு பக்கம். அது என்னது? இவர்கள் பேய்கள், அது பிசாசுகள். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய தேவனிடத்துல லூசியலா இருந்து அங்க ஆராதனை செய்து அவனுக்குள்ள ஆணவம் அகம்பா வந்து
அவன் தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டபடினால ஆண்டவர் அவனை தள்ளினார் பூமியில, பாதாளத்துல. அந்த தள்ளப்பட்டவன் தான் அந்த லூசிபர் ஜெனிபராக அந்த பூமிக்குள்ள வந்தான். அந்த லூசிபர் ஆவிதான் அவன் சாத்தான். ஆக செத்து போன பேய்களும் நம்ம வணங்கி வந்த விக்கிரகங்கள் பிசாசுகளும், ஆக அங்க பரலோகத்தை தள்ளப்பட்டதான அந்த சாத்தான், லூசிபர், அந்த ஜெனிபர், ஆக இவர்கள் 3 பேரை சேர்ந்ததுதான் 338 முக்கோடி பேய்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, 338 முக்கோடி தேவர்கள் சொன்னாங்களே, முன்னோர்கள் சொன்னாங்களே, நம்ம தாத்தா பாட்டி சொன்னார்களே, நல்லா புரிஞ்சுங்க, நம்ம தாத்தா பாட்டி சொன்னார்களே, நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தார்களே, அதை சொல்லி கொடுத்த அந்த 338 முக்கோடி தேவர்கள்னா யாரு? நம்ம வீட்டுல முற்பிதாக்கள் செத்து போனவர்களும், அப்புறம் எங்க அக்கா ரட்சிக்கப்படலை, எங்க அக்கா பேய், எங்க மாமா ரட்சிக்கப்படல பேய், எங்க தாத்தா பாட்டி ரட்சிக்கப்படல பேய், எங்க அப்பா அம்மா தவிர பரலோகத்தில் இருக்கிறாங்க தேவதூதன், எங்க தாத்தா பாட்டி பேய், எங்க முன்னோர்கள் அத்தனை பேர் பேய். அந்த பேய்கள் ஒரு கூட்டம். நான் வணங்கி வந்த விக்கிரகங்கள் பிசாசுகள் 2வது. செத்தவங்க நல்லா புரிஞ்சுக்க, பல முறை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீ உயிர் போகும்போது தட்டி அப்படி எழுப்பி சொல்லுனாலும் சொல்லணும். பல முறை சொல்லி கொடுத்துருக்க, நோட் பண்ணுங்க. செத்தவர்களுக்கு என்ன பேரு? சத்தமா சொல்லுங்கயா. செத்தவங்க யாரு? பேய்கள். நம்ம வணங்கி வந்த தெய்வம் என்கிற அந்த விக்கிரகங்கள் மரத்தால, கல்லால, தங்கத்தால, வெங்கலத்தால, பித்தளையால, இரும்பால, தகரத்தால செய்யப்பட்ட சிலை வழிபாடுகள், சாணியால, செம்மண்ணால, மண்ணால செய்யப்பட்ட அந்த விக்கிரகங்கள், போட்டோ, அந்த விக்கிரகங்கள், இதெல்லாம் என்ன? 2வது என்ன? பிசாசுகள். 3வது பரலோகத்தில் ஆண்டவரை ஆராதித்து வந்த 3 தூதர்கள், மிகாவேல், காபிரியல், லூசியல். மிகாவேல் பூமியில நான் ஜெபம் பண்றேன், இப்ப ஜெபம் பண்ணும் போது இந்த ஜெபங்களை கேட்டு கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்து அங்கிருந்து உடனே கொண்டு வந்து கொடுக்கிறோம், அதிசயம் செய்யறாரு. அவர் தான் மிகாவேல் தூதன். இன்னொருவர் மேல வாத்தியக்காரன், அவன் யாரு? காபிரியல் தூதன். அந்த காபிரியல் தூதன் என்ன பண்ணுவான்? அங்க மியூசிக், இசை கருவி வாசிக்கிறவன், மேல வாத்தியக்காரன், இசையை போடுகிறவன், அவன் தான் காபிரியல். அந்த லூசியேல் அவன் தான் ஆராதனை வீரன், பாட்டு பாடுறவன், பாட்டு பாடி துதி பாடி கீர்த்தனம் பண்ணி பாடுகிறவன் அங்க லூசியல். அந்த லூசியல் தான் ஆராதனை வீரன். ஆராதனை வீரன் லூசியல். மேல வாத்தியக்காரன் இசை போடுகிறவன் யார்? அவன் காபிரியல். ஆக இதன் மத்தியில் ஒரு கூட்ட தூதர்களோடு வந்து பூமியில நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள்லாம் ரிசீவ் பண்ணி கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவர்கிட்ட உடனடியா பதில் கொண்டாந்து கொடுக்கிறவன் மிகாவேல். பட் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய தூதன், அவனுக்கு ஒரு காலகட்டம் வரப்படும் பொழுது ஆண்டவரை நாம் கண்ணால் பார்க்கவில்லை, ஆண்டவரை நாம் என்ன செய்யவில்லை, கண்ணால் இவர்தான் ஆண்டவர் தெய்வம் இயேசுன்னு பார்க்கவில்லை. ஆனபடினால இருக்கிற தூதர்கள் அத்தனை பேரும் என்ன செய்யுங்கள், கடவுளாக வணங்குங்கள் என்று சொன்னான் லூசியல் தூதன். இதை பார்த்த கேட்ட ஆண்டவராகிய தேவன் அவன் மேல் இருந்த பவரை பிடுங்கி கொண்டு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பவர், அந்த லூசியல் ஆராதனை வீரன், அவன் வர்ஷிப் லீடர், ஆண்டவரை துதிக்கிறவன், அந்த பொறுப்பை பிடுங்கி கொண்டு, அவன் மேல் இந்த அபிஷேகத்தை பிடுங்கி கொண்டு அவனை பாதாளத்தில் தள்ளி நித்திய சங்கிலினால் கட்டினான். ஆக கட்டப்படும் பொழுது அவன் தான் என்ன செய்கிறான், ஆண்டவரை பார்த்து, நீ என்னை என் மேல இருக்கிற அபிஷேகத்தை புடுங்கிட்ட, உன்னை நான் உண்டு இல்லாத பண்ற, நீ எப்படி நீ பரலோகத்தை பரிசுத்தமா வச்சுக்கிற, இந்த பூமியில் இருக்கிற மக்களை நான் விடவே மாட்டேன், அவர்களை சீரழிச்சு சின்ன பண்ணமாக்கி அவங்க எல்லாம் என்னுடைய பிள்ளையா நான் மாத்திரன்னு வந்தவன் தான், சபதம் எடுத்தவன் தான் சாத்தான். அவன் தான் இன்னைக்கு என்ன பண்ணா, அவன் இங்க இருந்த யார செத்து போன ஆவிகள் ஒரு கூட்டத்தையும், அப்புறம் அந்த விக்கிரக ஆராதனை அந்த விக்கிரகங்கள்லாம் ஒரு கூட்டத்தையும், 2 கூட்டம், அவன் ஒண்ணு 3ஆ சேர்ந்துக்கின்னு இந்த உலக மக்கள் என்ன செய்யறான், 338 முக்கோடி பொல்லாத ஆவிகள் இந்த ஜனங்களை அண்டி இந்த ஜனங்கள் மேல் இறங்கி அவங்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா,
இப்ப புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியல? புரியாதவங்க கை தூக்குங்க. புரியுற மாதிரி நடிக்க கூடாது. எனக்கு புரியலன்னா நான் மீண்டும் சொல்றேன். புரிஞ்ச மாதிரி நீங்க இருந்துடக்கூடாது. புரியாதவங்க எனக்கு தெரியல அப்படின்னு கையை தூக்கு. நான் மீண்டும் கூட நான் சொல்றேன், தப்பே கிடையாது. கை தூக்கு பார்க்கலாம். புரியாதவங்க. ஆனா நான் கேட்பேன். இப்போ யாராவது ஒரு நபரை எழுப்பி நிக்க வச்சு நான் கேட்பேன், சொல்லணும். அது சேம்பிளிபுரம் தனமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்லிடணும். நான் கேட்பேன். நீங்க சொல்ற தைரியம் இருந்தால், நீ சொல்றதுக்கு உனக்கு நீ தெரிஞ்சா சொல்ற ஆளா இருந்தா கையை தூக்காத உட்கார்ந்துரு. இப்ப நான் கேட்க போறேன். இப்ப சரியா மாட்ட போறீங்க. எல்லாரையும் கேட்கிறேன். இப்ப பொதுவாக சொல்லுங்க. முதல் யாரு? செத்து போன ஆவி. அதுக்கு பேர் என்ன? பேய். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஆயா பாட்டி சொல்லுங்க, டேய் தம்பி, டேய் போவாதடா, பொய்து போச்சு, சனி மூலடா, அந்த முக்கட்டை வாட்டடா, போவாத போவாத, புடிச்சுக்குவா, நீ 3ஆம் போர் புள்ள, 5ஆம் போர் புள்ள, தளிச்ச புள்ள, போவாத. எப்போ? அரியாமன் காலத்துல அன்றைக்கு அப்போ சொன்னாங்களா இல்லையா? அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மை. நான் இதெல்லாம் எப்போ வந்து நம்பினேன்னா, பைபிளை படிக்க தான் நானும் நம்பினேன். பேய் இருக்கிற உண்மைன்னா உண்மைதான். சூனியம் வைக்கிறான்னா உண்மைதான். மாந்திரிக மாயிமாலம் உண்மைதான். பேய்கள் உண்மைதான். சாத்தா உண்மைதான். பிசாசுகள் உண்மைதான். பூதம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் பூதம் வந்து பூதம் அடிச்சு போட்டுரும் அப்படின்னுவாங்க. உண்மைதான். ஆகவே பேய்களும் செத்து போனவர்கள் பேய்கள், பிசாசுகள், பரத்திலிருந்து தள்ளப்பட்ட லூசிபர், சாத்தான். இவங்க 3 பேரும் சேர்ந்ததுக்கு பேரு என்ன பேரு? முக்கோடி. இப்ப புரியுதா? ஐசக் உங்களுக்கு புரியுதா? இப்போ முக்கோடி தெரியுதா? அண்ணா பின்னாடி யாரு? ஐயா உங்களுக்கு புரியுதா? முக்கோடி புரியுதா? அப்போ நீங்கெல்லாம் பாடுவீங்களா? 338 முக்கோடி தேவர்களும் பண்ணீங்களா இல்லையா? அந்த முக்கோடி யாரு? பேய்களும் பிசாசுகளும் சாத்தானும். இவங்க 3 பேரும் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆகவே வாசிக்க வசனத்தை. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றி சாட்சி குறித்து இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற என்னை குறித்தாவது வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்ப சுவிசேஷத்திற்காக, நல்ல விசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிற தேவ மனுஷ ஊழியக்காரனுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். நேரா கூட பார்த்து சொல்லுங்க, கடிதம் எழுதுறாரு. அவர் எழுதின 2வது கடிதம் தான் என்னது? 2 தீமோத்தேயு கடிதத்தை தீமோத்தேயு என்கிற தேவ மனுஷனுக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. அவர் எழுதி அவர் சொல்றார் பாருங்க. அவர் எழுதி, நீ ஆண்டவர் செய்த சாட்சிகளை குறித்தாவது சொல்லு. தேவனால் கட்டப்பட்டிருக்கிற பவுல் அப்போஸ்தலன் என்ன குறித்துதான சாட்சியாவது சொல்லு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, தேவனை குறிச்சாவது சொல்லுப்பா. என்ன சொல்றாரு? தேவனை குறித்தாவது சொல்லு. அப்படி இல்லைன்னா அவர் செய்த அதிசயத்தை சொல்லு. அப்படின்னா நான் இந்த பூமியில என்ன கொண்டு ஏசப்பா என்ன அதிசயம் செய்யறான்னு சொல்லுப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ பைபிளை படிக்கணுங்க. பைபிளை நல்லா படிக்கணும். பைபிளை படிக்க தெரியாதவங்க சொல்றதை கேட்கணும். கேட்டு அதன்படி ஆண்டவர் வேதத்தில் செய்த அதிசயங்களை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு ரத்னம் அவர்கள் இன்னைக்கு ஜீவனோடு அமர்ந்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு அவர் ஒரு ஆபிரகாமாக, என்னவாக? ஆபிரகாமாக இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? தேவன் செய்த அதிசயத்தை யார் சொல்லணும்? ஆபிரகாம் ரத்தினம் அவர்கள் சொல்லணும். தேவன் செய்த அதிசயத்தை பத்மா போய் சொல்லணும். தேவன் செய்த அதிசயத்தை ரூபவதி சொல்லணும், ரேவதி சொல்லணும். ஏசப்பா தேவன் செய்தார் என்று
சொல்ல உனக்கு சாட்சி சொல்ல முடியலனா கூட, எனக்கு நான் கல்வாரி சபைக்கு போனேன், அந்த ஐயா எனக்கு ஜெபம் பண்ணாரு அப்படின்னு என்னை குறித்தாவது நீ சொல்லு அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக வெட்கப்படாமல் சொல்ல வேண்டும். மீண்டும் ஆண்கள்ல அந்த வசனத்தை யாராவது வேகமா வாசிங்க. சாட்சிகளை குறித்தாவது தேவன் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை யாரவன் பேதுரு, பவுல் அப்போஸ்தலன். அப்ப ஆண்டவர் குறித்து தான் உனக்கு சொல்ல பைபிளை படிக்க மாட்டற, சொன்னாலும் கேட்க மாட்டற, அவர் செஞ்ச அற்புதம் கூட உனக்கு தெரியலாம் கூட, சரி இருக்கட்டும். ஆனா உங்க ஊழியக்காரன் யாரு? பவுல். உங்க ஊழியக்காரன் யாரு? நான். என் மூலமாக செய்யப்பட்ட, நான் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது. யாரு? எங்க போதகர் மூலமா இது நடந்தது, எங்க போதகர் அம்மா மூலமா இது நடந்தது என்று என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் துணிச்சலா. என்ன சொல்றோம்? வெட்கப்படாமல் துணிச்சலா. ஆண்டவர் செய்த அதிசயத்தை துணிச்சலா வெட்கப்படாம சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது அந்த துணிச்சல் வருதா? சண்டை போட துணிச்சலா சண்டை போடுவோம், துணிச்சலா ஒருத்தரை பேசுவோம், துணிச்சலா சண்டை போடுவோம், துணிச்சலா ஓடி போய் ஒரு பாம்பை அடிப்போம், துணிச்சலா ஒரு மனுஷனை போய் வெட்டுவோம், துணிச்சலா போய் ஒரு ஆட்ட மாட்ட வெட்டுவோம், பயம் இல்லாம. பட் ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை, உன் தேவன் உனக்கு செய்த நன்மைகளை, உன் தேவனுடைய நன்மைகளை, உன் தேவனுடைய அதிசயங்களை உன் ஊழியக்காரி மூலமாய் செய்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் நீ சாட்சியாய் சொல்லுகிறாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் என்ன செய்ய வேண்டும்? சாட்சியாக நீ நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கவனிங்க பாருங்க. ஆகவே தேவனாகிய கர்த்தர் வெட்கப்படாமல் தைரியத்துடன் தைரியத்துடன் ஊழியம் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் நீங்க ஊழியம் செய்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ரட்சித்தது கர்த்தருடைய ஊழியத்தை துணிச்சலா செய்கிறவர்களா இருக்கணும். துணிச்சலா செய்கிறவர்களா. வேற இன்னும் பெரிய ஒரு ஸ்டடி இருக்குது. கூடுமானால் அடுத்த வாரத்தில் கண்டினியூவா இந்த வருஷம் பூரா எடுக்க பார்க்கிறேன். பரலோக தேவனுடைய ஜீவ புத்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்கள் யார்? தேவனுடைய ஊழியத்தை துணிச்சல செய்கிறவர்கள் பேர் தான் அங்க எழுதப்படும். அல்லேலூயா. பேர் எழுதப்பட்டாயிற்று. பட் அந்த பேர்ல ஒவ்வொரு நாளும் நீ நன்மை செய்தாலும் அங்க இருக்கும், நீ தீமை செய்யறது அங்க இருக்கும். ஆக அந்த பரலோக ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் ஆண்டவர் அந்த ஜீவ புத்தகத்திலிருந்து ஒரு உன் பேஜ, அதாவது இப்படி இப்போ நீ நன்மை செய்தால், தேவன் செய்ததை பிறருக்கு நீ சொன்னால், பரலோக ஜீவ புத்தகத்திலிருந்து உன் பேரை ஆண்டவர் பேனாவை எடுத்து, அவருடைய அந்த பேனாவை எடுத்து இப்படி கிறுக்கி, எப்படி இப்படி கிறுக்கி ஜீவ புத்தகத்திலிருந்து, இதான் ஜீவ புத்தகம், அதுல இப்படி கிறுக்கி யார கிறுக்குவாராம், யார கிறுக்குவாராம், உன் பேரை அதில் அடிக்கிறாரு. இப்ப தப்பா ஆயிடுச்சு, என்ன பண்ணுவ? எழுதுறோம், எழுதிக்கினே வரோம், தப்பாயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? அடிப்போம், அந்த இடத்துல அதை கிறுக்கிடுவோம். அடுத்து எழுதுறீங்க, அதுவும் தப்பாயிடுச்சு. அடுத்து எழுதுறீங்க, அதுவும் தப்பாயிடுச்சு. அடுத்து எழுதுறீங்க, தப்பு. அடுத்து எழுதுறீங்க, தப்பு. அடுத்து எழுதுறீங்க, தப்பு. அந்த முழு பேஜும் தப்பாயிடுச்சு. இப்போ அந்த பேஜோட எடுத்து போய் உங்க HM கையில கொடுப்பியா? உங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட கொடுப்பியா? என்ன பண்ணுவீங்க? அது போலத்தான் ஆண்டவராகிய தேவன் ஆலயத்தில் ஒழுங்கா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை பயன்படுத்தி உனக்கு செய்த நன்மையை, உன் சபை மூலமா நடந்த நன்மையை பிறருக்கு நீ போய் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அவர்களுக்கு அறிவித்து சொல்லி, அதாவது அவர்கள் வெட்கப்படாமல் சொல்லி, நீங்க துணிச்சலாக சொல்ல வேண்டும். சொல்லி அவர்களை ஆலயத்தில் அழைத்து வர வேண்டும். ஆண்டவர் அது மட்டும் அல்ல,
ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வேலை, கவனிங்க, வேலை வாய்ப்புகள் உள்ள வந்த செல்லுன்னு தூக்கம் வருது சில பேருக்கு. தூங்க கூடாது. நீ தூங்கினால் எதிரி களை விதைச்சிடுவான். நீ தூங்கினா எதிரி களை விதைச்சிடுவான். இப்ப வீட்டு உள்ள அலமாரியில பீரோவுல ஒரு 10 பவுன் நகையை வச்சுட்டு ஏதோ கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு அந்த பீரோவை பூட்டாம வீட்டு டோர், மெயின் டோரை திறந்து விட்டுட்டு, மெயின் கேட்டை திறந்து விட்டுட்டு யாராவது வெளியில போவீங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. போவீங்களா? ஏன்? சத்தமா சொல்லுங்க. ஏன்? மெயின் கேட்டு திறந்திருக்கு, அப்புறம் வீட்டு மெயின் டோர் திறந்திருக்கு, அப்புறம் உள்ள இருக்கிற நம்ம ரூம், பெட்ரூம்ல இருக்கிற அந்த பெட்ரூம் டோர் திறந்திருக்கு, அப்புறம் பெட்ரூமுக்குள்ள இருக்கிற அலமாரி பீரோவ டோர் திறந்திருக்கு. இப்போ அப்படி திறந்து இருக்க போது இது உள்ள திருடன் உள்ள போய் திருடுவானா திருட மாட்டானா? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க மனசெல்லாம் இப்ப இங்க வந்துட்டீங்க. இப்ப எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்? ஐயோ, பீரவ இருக்கும். பீரவில் இருக்காது, பீரவுக்குள்ள இருக்க பணம் பொருள் மேல இருக்கும். ஏன் நம்ம பூட்டல? அப்ப பாதுகாப்பு இல்லை. அது போலத்தான் நம்ம வாழ்க்கையில அந்த மெயின் டோர், அந்த மெயின் கேட்டு, அப்புறம் நம்முடைய உள் கேட்டு, அப்புறம் வீட்டினுடைய மெயின் டோர், அப்புறம் உள்ள இருக்கிற டோர், அதுக்கப்புறம் பெட்ரூம் டோர், அதுக்கப்புறம் பீரோவுடைய டோர், உள் லாக்கர், இது எல்லாம் திறந்திருக்குமானால் நம்ம பொருளுக்கு சேஃப்டி இருக்குமா இருக்காதா? அங்க இருக்காது. அது போலத்தான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட உன் ரட்சிப்பை குறித்து நீ அக்கறையற்று இருக்கிறாய். இன்றைக்கு 2, 3, 4வது மாதம் பிறந்து விட்டது. இன்றைக்கு இந்த வருஷத்துல 100 நாள் கடந்து விட்டோம். இன்னும் இருப்பதோ நமக்கு ஒரு 250 நாட்கள் தான் இருக்கிறது. ஆகவே 100 நாள் ஓடிவிட்டது. 4 மாசம் முடிய போகிறது. இந்த 4 மாசத்துல எத்தனை பேருக்கு நீ துணிச்சலாக கர்த்தருடைய ஊழியத்தை நீ துணிச்சலா செஞ்ச? எத்தனை பேருக்கு போய் சொன்ன? அப்ப துணிச்சலாய் சொல்லாத உன்னை பரலோக ஜீவ புத்தகத்துல நீ அங்க உனக்கு பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புத்தகத்துல இப்ப நீ ஊழியத்தை நீ பெற்ற நன்மையை சொல்லல, அது தப்பு. ஆண்டவர் அந்த இடத்தை கிரிக்கிட்டாரு. அப்புறம் உனக்கு சம்பாத்தியம், இன்னைக்கு வருமானம் வருகிறது. புருஷனால வரும், மனைவியால வரும், பிள்ளைகளால வரும், மருமகளால வரும். அந்த சம்பாத்தியங்களை கரெக்டாக வாரந்தோறும் நீ யாராருக்கு என்னென்ன வந்தது என்பதை சரியாக கணக்கு போட்டு 10ல் 1 கொண்டு வந்து நீ கொடுக்கல அப்படின்னு வச்சுக்க. இந்த இடத்துல நீ கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கொடுத்ததில் நீ கொடுக்கல, உண்மையா அந்த இடத்தை கிறுக்கி விட்டார். அந்த இடத்தை கிறுக்கி விட்டார். அப்புறம் நீ சபை கூடுதல், சபையில் நடக்கிற ஆராதனைகள் ஒழுங்குமுறைகளை சரியான நேரத்துக்கும் வருவது கிடையாது. ஒருவேளை வந்தா லேட்டா வருவது, ஒருவேளை வரலனா ஒரு வாரத்தை விட்டு விடுகிறோம். யாராவது ஊர்ல திருமணம் நல்லது கெட்டது வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றோம்? அன்றைக்கு ஓய்வு நாள சபை கூடுதல் விட்டுட்டு போயிடுறோம். அப்ப அதையும் ஆண்டவர் கிறுக்கிட்டாரு. அப்ப இப்படியாக நீ ஊழியமும் செய்யவில்லை, ஆத்துமா அறுவடை ஒரு ஆத்துமா கூட கொண்டு வரவில்லை. நீ சம்பாதிப்பதில் ஆண் பெண் எல்லாரும் உத்தமா உண்மையா கொடுக்கவில்லை. நல்லா கவனிங்க, வாரம் ஃபுல்லா சம்பாதிச்சு 100 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கிற. அப்போ 4 வாரத்துல 400 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கிற. நல்லா புரிந்துகொள், 400 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கிற. அப்ப ஒரு வாரத்துல 1000 ரூபாய் கூலி ஒரு ஆம்பளை சம்பாதிப்பானா? சொல்லுங்க, 1000 ரூபாய் சம்பாதிப்பான ஒரு ஆம்பளை ஒரு பெண்கள், ஒரு ஆணோ பொண்ணு 1000 ரூபாய் சம்பாதிப்பார்களா? ஒரு மாசத்துல 4 வாரத்துல 400 ரூபாய் 4000 சம்பளத்துக்கு அவன் வேலை செய்வானா? ஒரு தோட்டத்துல போய் ஒரு காவல் ஒரு கேட்ல உட்கார்ந்தா கூட ஒரு கிழமை ஒன்னி முடியாத ஒரு ஆளு கூட 15000 ரூபாய் அந்த கேட்ல உட்கார்ந்த தோட்டத்துல உட்கார்ந்து கிடக்க சும்மா ஒரு காவலுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கிறாயா? ஆனா நீங்கள் கர்த்தர் கொடுக்கிறதுல உத்தமம் இல்லாத, உண்மை இல்லாத, தேவன் உன்னை அழைத்து தேவனுக்கு துணிகரமாய் துணிச்சலாய் எனக்கு இந்த வாரத்துல இந்த நாள் 1000 ரூபாய் சம்பாதிச்சேன், 6 நாள் வேலைக்கு போனேன், 6000 ரூபாய் சம்பாதிச்சேன், 600 ரூபாய் கொடுக்க வேண்டிய நீ எவ்வளவு கொடுத்த? 100 ரூபாய் கொடுக்கிற. அப்படி மிஞ்சி போன 200 ரூபாய் கொடுக்கிற. அப்படி மிஞ்சி போன 150 ரூபாய் கொடுக்கிற.
அப்போ ஒரு மாசத்துல நீ ஒரு 7,000 8,000 ஒரு ஆண் சம்பாதிக்கிற, யோசித்து பார். அப்போ உன்னுடைய பெயர் இங்க ஜீவ புத்தகத்துல கிறுக்கப்பட்டது. அப்போ ஊழியமும் செய்யவில்லை, கர்த்தருக்கு உண்மையா சம்பாதிப்பதில் உத்தமம் கொடுக்கவில்லை. ஒரு ஆண், யார் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு உதாரணத்துக்கு, யாரு? தனம். எனக்கு சொல்லுமா, சேம்பிளி போற தனம். ஒரு நாளைக்கு வேலைக்கு போன உனக்கு கூலி எவ்வளவு? எவ்வளவுமா? 200 ரூபாயா? 500 ரூபாய் கூலி. உண்மைய தேவ சமூகத்தில் சொல்லு, போன திங்கக்கிழமைல இருந்து சனிக்கிழமை நேத்து வர 6 நாள்ல எத்தனை நாள் வேலைக்கு போனோமா? கரெக்டா சொல்லு. இல்லைன்னா அடுத்த வாரத்துல உண்மையாவே சொல்றேன், நீ வேலைக்கும் போக முடியாது, நோய் வந்துடும். உண்மையை மட்டும் சொல்லு. எத்தனை நாள் வேலைக்கு போன? கரெக்டா சொல்லு, பொய் சொல்லாத. ஏன்னா இங்க சொல்லிட்டு போயிடலாம், ஆண்டவர் விடவே மாட்டாரு. அப்புறம் வேலையும் கிடைக்காது, வேலையும் கொடுக்க மாட்டாரு, அப்புறம் உடம்புல சுகத்தை கொடுக்க மாட்டாரு, படுக்க வச்சிருவாரு. பைபிள் ரீதியா நான் சொல்றேன், இந்த வேதத்தை, இந்த பிரசங்கத்தை உலகம் முழுவதும் பார்ப்பார்கள். இது பொய் அல்ல, நிதர்சனமான உண்மை. 5 நாள் போனீங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 3 நாங்களா, இப்ப 5 சொன்னாங்களா? இப்ப 5 நாள்ல 5,500 எவ்வளவு ஆச்சு? சொல்லுமா, நீயே சொல்லு. 2,500. 2,500 நீ ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இந்த வாரத்துல 250 ரூபாய் கொடுக்கணும். புரியுதா? 250 ரூபாய். அப்ப உட்காருவோம். அப்ப 4 வாரம் ஆவரேஜா போடுவோம். 4 வாரம் வேலைக்கு போனாங்க. 4 2,000 கவனிங்க. 4 2,500 எவ்வளவு? 10,000. ஒரு பெண்ணானவள் 10,000 சம்பாதிக்கிறாங்க. அந்த 10,000த்துல அவங்க எவ்வளவு கொடுத்திருக்கணும்? வாரத்துக்கு 250ன்னு 1000 ரூபாய் கொடுத்திருக்கணும். இப்போ இவங்க ஆவரேஜா நான் போட்டிருக்க, ஒரு நாள் விட்டுட்டேன், 6 நாள்ல ஒரு நாள் விட்டுட்டேன், 5 நாள் போட்டிருக்கேன். இப்போ ஒரு மாசத்துல 10,000 சம்பாதிக்கிற இவர்கள் ஆண்டவருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா அவர்கள் கொடுப்பது எவ்வளவு? கவனிமா, பேசக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அப்ப அந்த 1000 ரூபாயில தனம் கொடுக்கிறது மாசத்துல எவ்வளவு தெரியுமா? 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய். சரி, 200 ரூபாய் ஒரு மாசத்துல கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, மீதி 1,800 ரூபாய். அப்ப ஒரு மாசத்துக்கு அவர்கள் 1,800 ரூபாய் கடன்காரர். கடன் என்னது? அவங்களுக்கு என்ன? கடனாளி. ஆண்டவருக்கு 1,800 ரூபாய் கடனாளி. இப்ப வருஷத்துல 12 மாசத்துல 12 1,800 எவ்வளவு? 12 1,800 எவ்வளவு? தெரியலையா? தனம் என்கிற சேம்பிளிபுரம் அவங்க எவ்வளவு தெரியுமா? 21,600 ரூபாய் கர்த்தருக்கு கடன்காரி. எவ்வளவு கடன்காரிமா நீ? 21,600 ரூபாய் ஒரு வருஷத்துல நீ கர்த்தருக்கு கடன்காரியா இருக்கிறாய். அதே போலதான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆண் வேலைக்கு போற 100 ரூபாய் கொண்டாந்து போடுற, ஒரு பெண் வேலைக்கு போய் 500 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஆனா ஒரு ஆம்பளை வேலைக்கு போய் வாரத்துல 100 ரூபாய் கொண்டாந்து யாருக்கு? பிச்சைக்காரனுக்காயா கொடுக்குற? சொல்லுங்க, நீங்க கொடுப்பது பிச்சைக்காரருக்கா கொடுக்குறீங்க? யாருக்கு தரீங்க? சொல்லுங்க, யாருக்கு தரீங்க? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு? கர்த்தருக்கு. Facebookல நான் பார்த்தேன், ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு 5 ஆட்டுக்குட்டியை வச்சுக்கின்னு Facebookல ஒருத்தர் போட்டாரு, பார்த்தேன். இந்த 5 ஆட்டுக்குட்டியும் 10,000 ரூபான்னு சொன்னாரு. இப்ப இந்த 5 ஆட்டுக்குட்டியை வாங்கி கொண்டாந்து நம்ம வளர்க்கிறோம். 10,000 ரூபாய் கொடுத்து முன் முதல் வச்சுட்டோம். 10,000 ரூபாய் கொடுத்து முன் முதல் வச்சு ஆட்டுக்குட்டி 5 குட்டி கொண்டாந்து வளர்க்கிறோம். அந்த 5 குட்டி வளர்த்து 6 மாசத்துல 5 குட்டி போடுது. சரியா? இப்ப 10 குட்டி ஆச்சு 6 மாசத்துல. இந்த 10 சேர்ந்து இப்ப என்னாச்சு? தாய் பிள்ளைங்க 10 சேர்ந்து 10 குட்டியை போடுது அடுத்த 6 மாசத்துல. மொத்தம் எத்தனை ஆச்சுங்க ஒரு வருஷத்துல? ஒரு வருஷத்துல எத்தனை ஆச்சு? 20 ஆச்சு. நல்லா புரிஞ்சுங்க, 20. இந்த 20ல முன் முதல் வச்ச அந்த 5 ஆட்டுக்குட்டி, 5 ஆடு தாய், அந்த 5 அப்படி நிறுத்திக்க. மீதி இருக்கிற அந்த 15 ஆடும், இப்ப ஒரு ஆடு 8 கிலோ சைஸ்னா இன்னைக்கு 8 8 64 6,500 ரூபாய் 7,000 ரூபாய். நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு ஆடு 5,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஒரு வருஷத்துக்குள்ள 15 ஆடு 5,000 ரூபாய் எவ்வளவுங்க?
15 ஆடு 5000 ரூபாய் வீக் என் ஜனங்க. ஏன்னா தசமா ஒழுங்கா கொடுக்கறதில்ல கணக்கு பண்ணி, அதனால கணக்குல வீக், மேக்ஸ் வீக். அப்ப 15 ஆடு 5000 ரூபாய் 75,000 ரூபாய். இப்போ ஒரு எஜமான் அந்த ஆட்டை வாங்க, ஆட்டுக்குட்டி வாங்க 10,000 ரூபாய் முன் முதலீடு வச்சான். 5 ஆட்டை வாங்கினா 5 ஆடு இப்போ 20 ஆடை மாறிச்சு. 5 ஆடை நிறுத்திட்டான், 15 ஆடை வித்தான். அந்த 15 ஆட்டினுடைய 75,000 ரூபாயும் யாருக்கு சொந்தம்? அந்த எஜமானுக்கு சொந்தம். ஆகவேதான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நீங்க கொடுக்கிற தசம பாகம் எப்படி தெரியுமா? உன்னை பேயோடும் பிசாசோடும் நோயோடும் வியாதியோடும் தேவனால் முடியாத நோய் நொடிகளை, தேவனால் மனுஷனால் முடியாத நோய் நொடிகளை, மருத்துவனால் முடியாத நோய் நொடிகளை, மந்திரவாதியால் முடியாத நோய் நொடிகளை, பேய்களை பிசாசுகளை பயங்கரமா துணிச்சலா நின்று அவைகளை துரத்தி, பேய்களை ஓட்டி, பிசாசுகளை துரத்தி, நோய்களை தீர்த்து, இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ வைத்து, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பூமியில கொண்டு வந்து கொடுத்து, ஜெபம் பண்ணி உங்களை ஆசீர்வாதம் பண்ணி, நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்போது, நீங்க நோய் நொடி இல்லாம சம்பாதிக்கும் போது, ஆண்டவருக்கு உண்மையாய் உத்தமமாய் கொண்டு வந்து கொடுக்காமல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை கொண்டு போய் கொடுத்தா பாஸ்டர் தான் சாப்பிட போறாரு, பாஸ்டர் தான் கோட்டு சூட்டு எடுத்து போட போறாரு, பாஸ்டர் தான் பெரிய ஆள் ஆக போறாரு. ஆமா, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து 5 ஆட்டுக்குட்டி வாங்கினவன் ஒரே மாசத்துல 75,000 ரூபாய் அவன் சம்பாதிச்சு சாப்பிடுறாயா? ஆக வியாதி, நோய், பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், துக்கம், கவலை, சாக போறவனை உயிரோடு படைத்து உயிரோடு வாழ வைக்கிற சுத்த கிருபை எங்களுக்கு கொடுத்தபடினால, உங்களை வாழ வைக்கிறபடினால, இயேசுவின் நாமத்தினால வாழ வைக்கிறபடினால, நீர் சுகமாய் பலனாய் போய் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கிறவைகளை, அந்த கொடுக்கிற தசமமாக காணிக்க நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும். அதற்காகத்தான் தேவன் எங்க கையில கொடுத்து உங்களை பரலோக தேவனுக்கு ஈடாக அவருடைய சுகத்தை வாங்கி கொடுத்து இயேசுவின் நாமத்தினால வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொண்டு, அவர்கிட்ட சுகத்தை பெற்றுக்கொண்டு, அவர்கிட்ட எங்களால உங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டு, நீங்க சம்பாதிப்பதில் ஆண்டவர் கொடுக்காம நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கிற, அதாவது பாலை கறந்து ஒரு கன்றை உருவாக்கி அதை சனப்படுத்த வைத்து, அது கன்று குட்டியை போட்டு அது மூலமா வருகிற அந்த பாலை கறந்து ஊழியக்காரன் தான் குடிக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரன் குடிக்கத்தாய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எனவே நீங்க என்ன பண்றீங்க? இதை கொடுத்தா நம்ம அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஆத்தும அறுவடை கொண்டு போயிட்டா சர்ச்சில் ரொம்ப ஜனம் வந்துடும், ரொம்ப பேர் வந்துருவாங்க, எல்லாம் வாரேந்து கொட்டுவாங்க. ஆமாயா, அந்த ஆத்தும பேய ஓட்டுறது நாங்க, பிசாசு ஓட்டுறது நாங்க, நோயை தீர்க்கிறது நாங்க, வியாதியை போக்குறது நாங்க, மணிக்கணக்கு ஆலோசனை கொடுத்து நாங்க, மணிக்கணக்கா ஜெபிக்கிறது நாங்க. நாங்க சாப்பிட யார் சாப்பிடுவது? எங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே ஆத்துமா என்பதையும் நீ கொண்டு வந்து கொடுக்கிற கதை காணிக்கை தசமாகத்தையும் கர்த்தருக்கு உண்மையா உத்தமமாய் கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பேரை ஆண்டவருக்கு இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆக ஆத்துமா அறுவடை பண்ணாதவர்கள், தேவனுக்கு உண்மையா கொடுக்காதவர்கள், உத்தமா ஊழியம் செய்யாதவர்கள், ஒழுங்கில்லாதவர்கள், விக்கிரக ஆராதனை விட்டு விலகுகிறவர்கள், இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு துரோகிகளாய், கடன்காரர்களாய், கடனாளிகளாய் ஒவ்வொருவரும் இப்ப இந்த இவ்வளோ பெரிய நூற்றுக்கணக்கான சபை, இந்த நூற்றுக்கணக்கான குடும்பம் இருக்கிற சபையில எத்தனை பேர் தசமம் கொடுக்கறாங்க தெரியுமா? மிஞ்சி போனா 20 குடும்பம் மட்டும்தான். அப்ப மீதி பேர் ஆண்டவருக்கு கடனாளி. யாருக்கு கடன்காரன்? யாருக்கு கடன்காரன்? கொடுக்காதவர்கள் கடன்காரர்கள். ஆண்டவருக்கு ஆத்தும அறுவடை கொண்டு வராதவர்கள் கடன்காரர்கள். பரலோகத்துக்கு நீங்க போவீர்கள். பரலோகத்திலே அந்த ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்பட்ட அந்த பேர்ல உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆத்தும அறுவடை பண்ணாத, தேவனுக்கு கடனாளியா இருக்கிறவர்கள், ஆத்தும அறுவடை பண்ணாதவர்கள் எத்தனை ஆண்டவர் கேட்ப பரலோகத்துல, ஏப்பா நீ எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்தாய்? ஒன்னும் இல்ல ஆண்டவரே, உனக்கு இங்க பங்கு இல்ல, போ. அப்படி சரி, நீ சம்பாத்திய அத்தனையும் நீ கர்த்தருக்கு உண்மையா கொடுத்தாயா? இல்ல ஆண்டவரே, அங்க போ. அப்போ இப்படி எல்லாவற்றிலும் நேரத்தை ஒதுக்காமல், ஊழியம் செய்யாமல், ஆத்தும அறுவடை பண்ணாமல், சபை கூடுதலை விட்டு விட்டு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையா உத்தமா கொடுக்காதவர்களை ஆண்டவர் பரலோக ஜீவ புத்தகத்தில் இருந்து என்ன செய்கிறாரா? இங்க கவனிங்க, எல்லாத்தையும் கொடுக்கத்துல ஃபால்ட் கிரிக்காச்சு.
ஆத்துமாரோட பண்றதுல கிரிக்காச்சு, நேரங்காலத்துல வர்றதுல கிரிக்காச்சு, கர்த்தரை குறிச்சு பயங்கரமா துணிச்சலா ஆண்டவரை பத்தி ஊழியம், கர்த்தரின் ஊழியத்தை துணிச்சலா செய்யாதவர்கள், அப்படிப்பட்டவர்களை பரலோக ஜீவ புத்தகம், நல்லா கவனிங்க, இங்க பாருங்க, அந்த ஜீவ புத்தகம் தான் ஜீவ புத்தகம், அப்படி கிழிச்சிட்டரா இப்படியே சுருட்டுவாரு. பரலோக ஜீவ புத்தகத்துல உன் பேரை கிறுக்கி, உன் பகுதியை, உன் பேஜ கவனிங்க, உன் பேஜ என்ன பண்றாரு, அப்படி போட்டுறாரு. அந்த ஜீவ புத்தகத்துல இப்ப உன் பேர் இல்லை. இங்க உட்கார்ந்துங்கிற அத்தனை பேரும் ஆண்டவருக்குள்ள வரலன்னா, இன்க்ளூடிங் நானும், என்ன தெரியுமா, நம்ம என்ன வந்திருப்போம் சொல்லுங்க நீங்க, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து சொல்றேன். ஆண்டவருக்குள்ள நம்ம வரலனா இப்ப நம்ம என்ன வந்திருப்போம் தெரியுமா சொல்லுங்க? ஆண்டவருடைய பலனும் ஆண்டுடைய அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை பெற்றிருந்தா உங்களுக்கு தெரியும். இது மூணுமே இல்லாதவர்கள் அமைதியா இருக்கிறீங்க. எங்க திருப்பணுமோ கரெக்ட். சுமித்ரா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த துணிச்சல் பேய்களா, அதுதான் கரெக்ட். நீ நானும் மண்ணோடு மண் மக்கி இருப்போம். நம்மளை பொச்ச இடத்த நோண்டி போட்டு வேற பணத்தை பொச்சிருப்பான். ஆனா நம்ம ஆவி பேயா சுத்தி கண்டிருக்கோம். நம்ம ஆவி என்னவ சுத்தி இருக்கோம்? என்னவ சுத்தி இருக்கோம்? சத்தமா சொல்லுங்க. பேயா சுத்தி கண்டிருக்கோம். ஆக நீய நானும் பேயா சுத்த வேண்டிய உன்னை எண்ணியும் மண்ணோடு மண்ணு மக்கி போயிருக்கும். அந்த சரீரம் மண்ணோடு மண்ணு மக்கி போக வேண்டிய சரீரம் இன்னைக்கு ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த மனுஷனா, பரிசுத்த பிள்ளைகளா, கர்த்தருக்கு ஒழுங்க கிரமயமா வாழ வேண்டிய ஒரு பரிசுத்த வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நம்மளை பார்த்தா அடுத்தவங்க கையெடுத்து நம்ம அதுக்கு முன்ன இருக்கும்போது நம்மளை எவனா ஒருத்தன் ஆனா வணக்கண்ண அப்படி கை தூக்குவானா? ஆண்டவர் இல்லாத போது யாரும் சொல்லிருப்பானா? அண்ணா வணக்கண்ண அப்படின்னு சொல்லுவானா? தம்பி வணக்கம்பா நல்லா இருக்கிறீங்க கேட்பானா? இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கும் போது உன்னை பார்த்தால அடுத்தவனுக்கு உனக்குள்ள இருக்க அந்த ஹோலி ஸ்பிரிட், இந்த ஃபேஸ்ல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அந்த மேன்மை அவங்க பார்வையில அவங்க பார்க்கும்போது, உன்னை பார்க்கும்போது ஒரு தெய்வீக அந்த பயமோ அந்த தெய்வீக பக்தி வருது உன்னை பார்க்கும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது என்ன வருது? என்ன வருது? என்ன வருது சொல்லுங்க? என்ன வருது? தெய்வீக அந்த பக்தி, அந்த தெய்வீக, அதாவது தேவனுடைய மேன்மை. வேதம் சொல்லுகிறது, அது இன்னொரு பிரசங்கனா இன்னொரு நாளைக்கு பேசுறேன். தேவனுடைய மேன்மை, அதாவது அவர்களோ ரதங்களையும் குதிரைகளையும் மேன்மைப்படுத்துகிறார்கள், நாங்களோ வென்றால் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம். ஆக நாங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம். அவர்களோ என்றால் ரதங்களையும் குதிரைகளை அப்படின்னு விக்கிரகங்களை, விக்கிர சிலைகளை, ரதங்களையும் குதிரைகளையும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ வென்றால் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறோம். அவர்களோ என்றால் அவர்கள் விழுந்து தரிந்து முறிந்து போவார்கள். நாங்களோ வென்றால் என் தேவனாகிய கர்த்தரால் நாங்கள் உயர்த்தப்படுவோம். என் தேவனாகிய கர்த்தர் நாமத்தினால நாங்கள் உயர்வோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரை மேன்மை பாராட்டணும்? யார சொல்லுங்க? யார யார யார? இந்த பூமியில் இருக்கிற மாட மாளிகை நம்ம மேன்மை பாராட்டவே கூடாது. இந்த பூமியில் இருக்கிற எந்த பொருளாதாரத்தை, எந்த மனுஷனை குறித்தோ நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. அவர்களோ என்றால் ஆண்டவர் இல்லாத அவர்களோ யாரை மேன்மை பாராட்டினார்கள்? சொல்லுங்க, யாரை மேன்மை பாராட்டினார்கள்? ரதங்களை, அதாவது விக்கிரகங்களை, குதிரைகளை, குதிரை பலத்தை, குதிரைகளை அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். அவர்களோ என்றால் அவர்கள் விழுந்து தரிந்து முறிந்து போனார்கள், தரிந்து விழுந்து போனார்கள். நாங்களோ வென்றால் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை
மேன்மை பாராட்டினோம். ஆனபடினால நாங்கள் கர்த்தர் எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார், எங்களை உயர்த்திருக்கிறார், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி. ஆக ஆண்டவர் அங்க பாருங்க, 1 தீமோத்தேயு 2:6 வாசிக்கலாம் சீக்கிரம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக பாருங்க, தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாக, எல்லாரையும் மீட்க தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு மனுஷனாகவே தன்னை ஒப்பு கொடுத்து, எதுக்காக? நம்மை மீட்க பொருளாக, மீட்கிற ஒரு மனுஷனாக அவரை அவர் ஒப்பு கொடுத்து அதற்கேற்ற சாட்சி அதற்கான காலங்களில் விளங்கி வருகிறது. அப்போ எல்லாரும் மீட்கும் பொருளாக யார் ஒப்பு கொடுக்கப்பட்டார்? ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா சொல்லுங்க. காத்தராயம், முனிசாமி, முத்தம்மா, கண்ணம்மா, பெரியம்மா, சித்தம்மா அவங்க ஒப்பு கொடுக்கப்பட்டார்களா? இல்லவே இல்லை. யார்? என் ஆண்டவராகிய இயேசு மனுஷகுமாரனாகிய எல்லாருடைய பாவத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகவே ஆண்டவராகிய நீ நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சிகளை குறித்து, நீ சாட்சிகளை குறித்து சாட்சிகளை சொல்ல வேண்டும். ஆண்டவர் செய்த அந்த சாட்சிகளை நீங்க சொல்லுகிறவர்கள் இருக்க வேண்டும். வெட்கப்படாமலும் தைரியமாய் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர்கிட்ட சண்டை போட நம்ம துணிச்சலா போய் சண்டை போடுறோமா இல்லையா? ஒருத்தர் கத்தி வச்சுக்கிறான், அவனை எதிர்த்து கையில கத்தி இல்லைன்னா கூட நீ என்ன பண்ணுவ? ஏய் உன்னால தான் முடியுமா? என்னால முடியும் அப்படின்னு இல்ல பேச மாட்டியா? அந்த துணிச்சல் வருதுல, எதை வச்சு வருது? உன் உடம்புல இருக்கிற பவர், உன் உடம்புல இருக்கிற தெம்பு, அதை வச்சு பேசுவ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, துணிச்சலாக நீ ஊழியம் செய்கின்றார். துணிச்சல் ஆண்டவர் பத்தி சொல்லணும், தைரியமா வெட்கப்படாம சொல்லணும். ஆண்டவர் குறித்து மத்தவங்க கிட்ட சொல்ல வெட்கப்படலாமா படக்கூடாதா? வெட்கப்படணுமா படக்கூடாதா? அடுத்தவங்க கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்ல வெட்கப்படணுமா படக்கூடாதா? படக்கூடாது. யாரு? ரூபன் விஜயகுமார் அவர்கள் அருமை தகப்பன் யாரு? ஆபிரகாம் ரத்தின குடும்பத்துக்கு என்ன பண்றாரு? இங்க நடக்கிற அதிசயங்கள்லாம் வீடியோ அனுப்புறாரு. அனுப்புனியா? வெட்கப்பட்டியா? இங்க நடக்கிறதெல்லாம் யூடியூப்ல எடுக்கிறாரு, நேர்ல எடுக்கிறாரு. நடக்கிற அதிசயங்கள் எடுத்து அவங்களுக்கு அனுப்புறாரு. இந்த மாதிரி அற்புதம் எங்க சபையில நடக்குது, வாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் எல்லாம் அவரு அவங்க 3 பொண்ணோடு குடும்பத்தோடு வந்து அமர்ந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அது போல வெட்கப்படாமல் நம்ம என்ன செய்யணும்? தம்பி சைமன் அவர்கள் எல்லாருக்கும் என்ன போகுது? அனுப்புறியா இல்லையாப்பா? அனுப்புறியா? சொல்றியா? சொல்ற தலை ஆட்டுறாரு பாருங்க. அனுப்புறாரு, சொல்றாரு. ஏன்? இங்க நடக்கிற காரியங்களை எடுத்து அனுப்புகிறார். காரணம் வெட்கப்படாம சொல்லியா? ஆண்டவர் அதுக்கு உனக்கு நன்மை செய்தார், ஏன் சபையில நன்மை செய்கிறார். அதான் பவுல் அப்போஸ்தலன், நீ ஆண்டவரை குறித்து சொல்லு, சாட்சியா சொல்லு. இல்லை என்றாலும் தைரியமா என்ன குறிச்சாவது சொல்லுப்பா, ஏன் மூலம் என்ன சொல்லுப்பான்றாரு பவுல். அப்போ ஆண்டவரை குறித்து சொல்லணும். அப்படின்னு உனக்கு வாய் வரலையா? ஆனா ஊழியக்காரி மூலமா என்ன என் சபையில நடக்குதுன்றத சொல்லு. அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மூலமா என்ன நடக்குது என்பதை சொல்லணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? சொல்றோமா இல்லையா? சொல்ற தைரியமா துணிச்சலா சொல்லணும். ஆக ஆண்டவர் பாருங்க, முதல் காரியம், கர்த்தரை பற்றி ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். யாரை குறித்து? கர்த்தரை குறித்து ஒருபோதும் வெட்கப்பட. முதல் டாபிக் 1, கர்த்தரை பற்றி ஒருபோதும் வெட்கப்படவே கூடாது. நீங்க ஆண்டவர் பத்தி சொல்லும் போது, இயேசு பத்தி சொல்லும் போது, ஆண்டவர் செய்த அதிசயங்களை சொல்லும் போது வெட்கப்படவே கூடாது. வாசிங்க அங்க ரோமர் புத்தகம் 1:16, சங்கீத புத்தகம் 40:9-10. சீக்கிரம். ஒரு பிள்ளைங்க எடுத்து வாசிக்க மாட்டாங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக. கரங்களை தட்டி, கைகளை தட்டி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து சொல்லுவதற்கு ஒருபோதும் ஒருத்தரும் வெட்கப்படக்கூடாது. துணிச்சலா சொல்லணும், தைரியமா சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தைரியம் தாங்க துணிச்சல். அல்லேலூயா சொல்லுங்க. நான் தம்பி யாரு சங்கர், சாம்சன் சங்கர், சுபா அவங்க வீட்டுக்கு மனை போட போயிருந்தோம். வீட்டு மனை. அங்க போய் அந்த மனையை போடுறதுக்காக அந்த கொத்தனார் என்ன செஞ்சிருக்கிறாரு, நான் உங்க பாதர் வந்தா நீங்க வந்து உங்க இதை செஞ்சுக்கங்க,
எனக்கு நான் என் வீடு கட்டணும், நல்லபடியா நான் செய்யணும், வேலை செய்யணும், எந்த ஆபத்து சாபத்து வரக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி நான் எதனா ஒரு கற்பூரம் கொளுத்தி எதனா ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஆயத்தமா வராரு. வந்த இடத்துல நடந்தது என்ன, வந்தாரு, பிடிச்சேன். அது வரதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்தேன். பேப்பர் கொடுங்கன்னா பேப்பர் கொடுத்தாங்க. எடுத்து போட்டேன், மேப்பை போட்டேன், டைகிராம போட்டேன், கடன்னு போட்டேன். ரூமை பிரிச்சுட்டேன். ரூமை பிரிச்சு என்ன பண்ண, ரூம் எல்லாம் ஹால் இவ்வளோ, இந்த சைஸ் ஹால் இவ்வளோ, கிச்சன் இவ்வளோ, இந்த பிரேயர் ரூம், அதான் ஜெப அறை, பூஜை அறை இல்ல ஜனங்க, பூஜை அறை இல்ல, ஜெப அறை. ஜெப அறை இவ்வளோ, இந்த சைஸ், பெட்ரூம் 2 பெட்ரூம் இவ்வளோ சைஸ், ஹால் இவ்வளோ சைஸ், போர்ட்டிகோ இவ்வளோ சைஸ், அடுத்தது ரெஸ்ட் ரூம் இவ்வளோ சைஸ்னு எல்லாத்தையும் பிரிச்சு கிளீனா நீட்டா கடன்னு அப்படி ஒரு டயக்ராம போட்டு சைஸ் எல்லாம் போட்டு பிரிச்சுட்டு என்ன பண்ண போறேன், ரெடியா இருக்கிறேன். அவர் வந்துட்டாரு. வந்த உடனே டேப்பு பிடிங்கன்னா இப்படி பிடிச்சாரு, அப்படி பிடிச்சாரு, இப்படி பிடிச்சாரு, இப்படி பிடிச்சாரு, பிடிச்சிட்டு அங்கங்க ஒரு கொம்பு அடிச்சு, இதான் ஹாலு, இதான் கிச்சனு, இதான் பெட்ரூமு, இதுதான் ஜெப அறைன்னு சொல்லியாச்சுங்க. சொல்லிட்டு அதாவது ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ண போது அப்ப ஜெபம் பண்றது முன்னாடி அவர் சொல்றாரு, ஐயா எங்க போய் மனம் போட்டாலும், எந்த இடத்துல தொடங்கினாலும் கடன்னு வேலை முடிஞ்சிடும் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. சொன்னீங்களா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் உடனே அவங்க மனைவி அவங்களும் எல்லாம் எல்லாம் இருக்கிறது அங்க யாரு, அவங்க மைத்துனர், அவங்க மைத்துன மனைவி, அவங்க அண்ணன், அவங்க சொந்த பந்தம் பங்காளிங்க எல்லாம் அங்க வந்திருக்கிறாங்க அந்த மனப்போட. அப்போ அவங்க இந்துக்களா இருக்கிறவங்க மத்தியில இவர் சொல்றாரு இந்த விஷயத்த, மனைவியும் கூட சேர்ந்து சொல்றாங்க. அது மாதிரி இது மாதிரி ஐயா போட்டாருனாக்கா கடன்னு வேலை நடந்துட்டு தான் எல்லாருமே சொல்றாங்க, எல்லா வீடும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்றாங்கன்னு தம்பி சொல்றாரு, சாம்சன் சங்கர் சொல்றாரு. அப்ப சொல்லும்போது இன்னொருத்தர் நம்ம சபையில் அப்ப இருந்தாரு, ஒரு எப்படி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாரு. அவர் உடனே, அவரும் ஒரு சங்கர் தான், அவர் உடனே சொன்னாரு, அப்ப ஐயா எங்க வீட்டுக்கு ஐயா தான் மன போட்டாரு. அப்ப போடும்போது நான் வெறும் கல்லை வச்சு கட்டிடலான்னு பிளான் பண்ணேன். அப்ப பிளான் பண்ணி சீட்டு போடலான்னு நினைச்சேன். ஆனா ஐயா அன்னைக்கு சொன்னாரு, வேண்டாப்பா, நீ ஒரு டம்மி காலமாவது போடு, கஷ்டப்பட்டு போட்டுரு, நாளைக்கு ஃபியூச்சர்ல தளம் போட்டுக்கோன்னு சொன்னாரு. ஐயா அன்னைக்கு போட்டு டம்மி காலம் போட சொன்னாரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி பிளான் எல்லாம் போட்ட மாத்திரத்துல பாத்தீங்கன்னா சீட் போட்டு வச்சிருந்தோம். பாத்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி அன்னைக்கு ஐயா அந்த காலம் போடணும்னு சொன்னாரு, டம்மி கிழமை போடுனாரு. இன்னைக்கு அவர் சொன்னது, இன்னைக்கு நான் தளம் போட்டு அந்த வீட்டை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆக ஐயா கையை வச்சால, ஐயா பண்ணால எல்லாம் அப்படியே அற்புதமா எல்லாம் வீடு கட்டப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி கரங்களை தட்டி கத்த நாமத்தை. அப்ப பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தரை பற்றி ஒருபோதும் வெட்கப்படாம நீங்க பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை பத்தி ஒருபோதும் வெட்கப்படாமல் நீங்க பேசணும், நீங்க சொல்லணும். ஆண்டவரை பத்தி, ஆண்டவர் சுவிசேஷத்தை, ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லணும். அங்க பாருங்க, அவர் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க அவர் நம்ம ஐயா ஜெபம் பண்ணாக்கா உடனே வீடெல்லாம் கட்டப்படுது, எல்லாம் அற்புதமா நடந்துருது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இன்னொருத்தர் நம்ம சபையில இல்லாதவரே அவர் சொல்றாரு. அப்புறம் அந்த வீட்டுக்கு இன்னும் அவர் அந்த கொத்தனார மேஸ்திரி அந்த வீடை கட்ட வந்தவர், அவர் ஏதாவது நான் போன பிற்பாடு கற்பூரம் கொளுத்தலான்னு இருக்கிறாரு போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மைண்ட் மாறி அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன பண்றாரு, ஐயா என் காலு முட்டி வலிக்குது இதுல இருந்து இது வரைக்கும். யாருங்க? அந்த மேஸ்திரி கேக்குறாரு, உண்டா இல்லையா சங்கர், காலெல்லாம் வலிக்குது, இது தொடர்ந்து வலிக்குது, எனக்கு ஜெபம் பண்ண நல்லா ஆயிடும் நான் நம்புறேன்னாரு. அப்ப அவருக்கு என்ன பூசி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க நடந்த சாட்சி. அந்த இடத்துல நான் போய் நிக்கிறேன், இவர் மனைவி சொல்றாரு, அவர் எனக்கு மனம் போட்டு கொடுத்தாரு, என் வீட்டை அற்புதமா கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. அது போல எல்லாரும் சொல்றாங்கன்னு அந்த கர்த்தருடைய சாட்சியை தைரியமா வெட்கப்படாம சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப வெட்கப்படாம சொன்ன மாத்திரத்துல அங்க கற்பூரம் கொளுத்தல நினைச்சு வந்த அந்த மேஸ்திரி அவர் என்ன பண்ணாரு, அவர் பேர் ஆதியா, ஆதி என்ன பண்ணாருங்க, உடனே அவர் என்ன செஞ்சாரு, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்ன பூசி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். பாருங்க அந்த சாட்சிகளை தைரியமா அந்த இடத்துல ஆண்டவர் அடியானை கொண்டு செய்த அற்புதங்களை அவங்க சொன்னபடினால அதை கட்ட வந்தவன் கற்பூரம் கொளுத்தல் நினைச்சவன் கூட அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு அவன் என்ன செய்தான், முட்டியை காமிச்சு ஜெபம் பண்ணிக்கினாயா. அல்லேலூயா. ஆக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை குறித்து பாருங்க, கர்த்தரை பற்றி ஒருபோதும் வெட்கப்படாதீங்கயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை குறித்து ஒருபோதும் வெட்கப்படவே கூடாது. எனக்கு ரூபவதி இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு ஆண்டவர் ஏசப்பா உயிர்த்தெழுந்த நாள், உயிருள்ள நாளில் சர்ச்சைக்கு வந்ததனால கர்த்தர் என் வாய்களையும் கைகளையும் கட்டி போட்டார்.
பாருங்க எவ்வளவு அதிசயம், எவ்வளவு ஒரு விசுவாசம். அப்படித்தாங்க ஆண்டவர் நம்மளை நடத்துற விதம். ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, ஏதோ ஒரு சாபத்து வரப்போகுது, ஏதோ ஒரு விபத்து வரப்போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. கர்த்தர் வேதத்தை ஆலயத்துல உட்கார வச்சு உங்களை போதிச்சு, உங்களை ஆண்டவர் பேசி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாரு. உன் தலைக்கு வந்ததை அப்படியே தலைப்பாவோடு போன்றாங்களே, அந்த மாதிரி உன் தலை எடுக்க வந்தவங்க கூட அவன் தலை எடுக்கப்பட்டு ஓடுவான். அல்லேலூயா. அதுக்குத்தான் தேவனுடைய ஆலயத்துல நம்ம கூடி வரணும், தைரியமா இருக்கணும். தைரியமா ஆண்டவரை கர்த்தரை பத்தி ஒருபோதும் வெட்கப்படாம சொல்லணும், துணிச்சலா சொல்லணும். எப்படி சொல்லணும்? துணிச்சலா சொல்லணும். சொல்லுவீங்களா? 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 பாருங்க, அதே போலதான் அருமை மகள் பிரின்ஸ் அவர்கள் போன ஞாயிற்றுக்கிழமை பக்கெட் பிரியாணி எடுத்துன்னு போறாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு அவங்க வீட்டில் உண்மை கொடுத்துக்கிறாங்க. அவங்க அப்பா கேட்குறாரு, என்னம்மா பக்கெட்லாம் எடுத்துன்னு வர, என்னம்மா பக்கெட்ல பிரியாணி எங்க வாங்கினீங்க, ஏதா வாங்கினீங்க? இல்லப்பா எங்க சர்ச்சில் கொடு. என்னது சர்ச்சில் இப்படிலாம் கொடுப்பாங்களா? என்னம்மா சொல்ற, என்னம்மா சொல்ற? இதெல்லாம் சர்ச்சில் இப்படிலாம் பண்ணுவாங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? அப்ப பாருங்க, நம்ம கொடுத்த பிரியாணி கூட அங்க சுவிசேஷம் அறிவிக்குதுங்க. அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம கொடுத்த பிரியாணி இவர்களை கொண்டு அங்க சுவிசேஷத்தை தைரியமா பிரசங்கிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை வேகமா வாசிமா படிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். போதும். முன்பு யூதர், பின்பு கிரேக்க. அன்னைக்கு இருந்த ஆளும் சரி, இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கு சரி, நான் ஆண்டவர் குறித்து வெட்கப்படாம துணிச்சலாக சொல்லுவேன். கைகளை தட்டி